ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹலோ, வெல்கம் பேக் டு மை சேனல். நம்மளோட சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி ஆடிப்பெருக்கு விலாக் தான் பார்க்க போகிறீங்க ஃப்ரெண்ட்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நியூவாக நம்ம சேனல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நான் என்னென்ன வாங்கியிருக்கேன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். படைக்கிறதுக்காக எள்ளு வாங்கியிருக்கேன், மல்லித்தூள் வாங்கியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ், அப்பளம், ஆச்சி மிளகாய்த்தூள் வாங்கியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ், அப்புறம் ஜவ்வரிசி, முந்திரி வாங்கியிருக்கேன். எல்லாமே இன்றைக்கி படைக்கிறதுக்காக கொஞ்சம் திங்ஸ் வாங்கியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். மட்டன் மசாலா, பொட்டுக்கடலை வாங்கியிருக்கேன், கடலைப்பருப்பு வாங்கியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ், மஞ்சத்தூள், படைக்கிறதுக்காக மஞ்சக்கயிறு, மஞ்சள் குங்குமம் வாங்கியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ், வாழைப்பழம், வெத்தலைப்பாக்கு, பொட்டுக்கடலை அவல் கிண்டுறதுக்காக பொட்டுக்கடலை தனியாக வாங்கியிருக்கேன், வெல்லம், வறுத்த கடல, பொரிச்ச அவல், இது எல்லாமே அவல் பொரிக்க கலரத்துக்கு வாங்கியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த இதெல்லாம் எல்லாமே படைக்கிறதுக்காக அன்றைக்கி வாங்கினது. ஸோ உங்கள் வீட்டில் என்னென்ன ரெசிபி செய்ய போகிறீங்க, எப்படி சாமி கும்பிட போகிறீங்க அப்படின்ட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். எல்லாம் 1/2 கிலோ பொரி வாங்கியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அவல் பொரிக்கின்றதுக்கு எல்லா பொருளும் வாங்கியாச்சு. ஸோ படைக்கிறதுக்காக இன்றைக்கி கொஞ்சம் தேவைப்படுற திங்ஸும் வாங்கியாச்சு. இன்றைக்கி ஆடிப்பெருக்கு எப்படி உங்கள் வீட்டில் விசேஷமாக கொண்டாடுவீங்க அப்படின்னு எங்களுக்கு கண்டிப்பாக சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மெத்தடில் தான் நாங்கள் என்னென்ன எல்லாமே நார்மலாக எல்லாருமே பண்ணுற மாதிரி தான் அவல் பொரி வச்சு, கறி குழம்பு வச்சு, வடை பாயசம் வச்சு தான் சாமி கும்பிடுவீங்க. இப்போ எண்ணெய் ஒரு 4 பேக்கெட்டு 4 லிட்டர் எண்ணெய் வாங்கியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம சாமிக்கு படைக்கிறதுக்காக என்னென்ன செஞ்சுருக்கோன்னு பார்க்கலாமா? நெய்வேத்தியம் ரெடி ஆகிடுச்சு சாமிக்கு படைக்கிறதுக்கு ஃப்ரெண்ட்ஸ். நம்ம பைப்பு எல்லாமே நீர் இருக்கிறதுனால படைக்கணும். நம்ம இன்றைக்கி பைப்புக்கு மஞ்சள் குங்குமம் வச்சு படைக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். நான் மட்டன் கிரேவி செஞ்சுருக்கேன், அவல் பொரி கிண்டியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ், குடல் குழம்பு வச்சுருக்கேன், கடல வடை சுட்டிருக்கேன், பஜ்ஜி, பாயசம், அப்பளம். இதுதான் எங்கள் வீட்டில் ரெசிபி ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் வீட்டிலலாம் ஆடிப்பெருக்கு எப்படி கொண்டாடுவீங்க? பசங்கள்லாம் பட்டம் விடுறதுக்காக கேட்டுட்ருப்பாங்க. எங்கள் வீட்டில் அப்படி தான், பையன் படைக்கிறதுக்கு முன்னாடி பட்டம்னு சொல்லி கேட்டுகிட்டே இருந்தான் ஃப்ரெண்ட்ஸ். இப்படி தான் நாங்கள் சாமி கும்பிடுவோம். இப்போ விளக்கேற்றியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். விளக்கேற்றி சாம்பிராணி கட்டியாச்சு சாமிக்கு. இன்றைக்கி ஆடிப்பெருக்கு இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ பூ வாங்கி சாமிக்கும் வச்சாச்சு. இப்போ இன்றைக்கி லஞ்ச் மெனு சாப்பாடு, சுட சுட சாதம், குடல் குழம்பு, சூப்பராக ஸ்பைசியாக குடல் குழம்பு செஞ்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. இப்போ மட்டன் கிரேவி, நல்லா உருளைக்கிழங்கு போட்டு, வெங்காயம் போட்டு, தக்காளி போட்டு, இஞ்சி பூண்டு போட்டு செம்ம டேஸ்ட்டான மட்டன் கிரேவி ரெடி பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். சுட சுட வடை சுட்டிருக்கேன், பஜ்ஜி, வாழைக்காய் பஜ்ஜி போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ், சுட சுட கடல வடை போட்டிருக்கேன், அப்புறம் இனிப்புக்காக பாயசம் செஞ்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ்.
இதுதான் எங்கள் வீட்டில் ஆடிப்பெருக்கு ரெசிபி லஞ்ச் மெனு ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் அப்பளமும் பொரிச்சிருக்கோம். அவ்வளோதான். உங்கள் வீட்டில் என்ன செஞ்சுருக்கீங்க? இப்போ வந்து அவல் பொரி வந்து நல்லா கெட்டிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். 1/2 கிலோ அவல் வாங்கியிருந்தேன், பொரிச்ச அவல். அதுக்கு வந்து எல்லா பொருளும் காட்டியிருந்தால அந்த பொருள் எல்லாத்தையுமே நல்லா வறுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்காய் போட்டிருக்கேன் நான். நல்லா தேங்காவை வந்து கீறி விட்டுக்கோங்க. இதில் வந்து பொட்டுக்கடலை, எள் இது எல்லாமே நீங்கள் தேங்காய் எல்லாமே நல்லா வறுத்துக்கோங்க. இப்போ வந்து எல்லாத்தையும் வறுத்து ரெடி பண்ணி கிண்டியாச்சு. இதில் வந்து நீங்கள் பைப்பு வந்து நான் வந்து மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு பூ வச்சு சூடம் வத்தி வந்து காட்டியாச்சு ஃப்ரெண்ட்ஸ், படைச்சாச்சு. இது வந்து எங்கள் வீட்டு முன்வாசல் படி பைப்பு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து பின்னாடி வந்து 2 பைப்பு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். 2 பைப்பில் மஞ்சள் குங்குமம் வச்சு பூ வச்சு விளக்கு ஏற்றியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். சூடம் காட்டி நம்ம வந்து மஞ்சள் கயிறை வந்து நல்லா படைச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். படைச்சி அது வந்து கையில் கட்டியாச்சு. இப்போ என் பையனுக்கு வாங்கின பட்டம் இது தான் ஃப்ரெண்ட்ஸ். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நல்லா இருக்கா? ஃபுல்லாக பட்டம் விட்டு என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க பசங்க. என் பொண்ணுக்கு ஒரு பட்டம், பையனுக்கு ஒரு பட்டம்னு வாங்கியிருந்தோம். இது பையனோட பட்டம் ஃப்ரெண்ட்ஸ். இப்படி தான் டே போச்சு. ஸோ செம்ம ஜாலியாக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். நல்லா சாப்பிட்டோம், ஹாப்பியாக சாமி கும்பிட்டோம், சாப்பிட்டோம், பசங்களோட வந்து பட்டம் விட்டு என்ஜாய் பண்ணோம். என்னோடய சேனலில் நிறைய வீடியோஸ் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக போய் பாருங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக என்னோடய சேனலில் இருக்கிற வீடியோஸ் கண்டிப்பாக பிடிக்கும். பிடிச்சிருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நியூவாக இருந்தீங்கன்னா. பட்டம் இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் பறக்குது. செம்ம ஹாப்பியாக இருக்குது. பசங்க வந்து ரொம்ப ஹாப்பி ஃப்ரெண்ட்ஸ். பட்டம் விடணுன்னா நீ ஃபுல் டே பட்டம் தான் ஃப்ரெண்ட்ஸ் விட்டுட்டு இருந்தாங்க. உங்கள் வீட்டில் குட்டீஸ்லாம் என்ன பண்ணாங்கன்னு சொல்லுங்கள். எங்கள் குட்டீஸ்லாம் அழுதாங்க ஃப்ரெண்ட்ஸ், குட்டி பட்டம் வேணும்னு. எல்லா பட்டமும் பெரிய சைஸில் இருந்தது, குட்டி பட்டம் இல்லைன்னு சொல்லிட்டு அழுதாங்க. ஸோ செம்ம ஜாலியாக பட்டம் விட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். இன்றைய டே இப்படி தான் போச்சு. ஆடிப்பெருக்கு விசேஷமாக போச்சு ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் வீட்டில் எப்படிலாம் போச்சுன்னு சொல்லுங்கள். கோவிலுக்கு போனீங்களா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே?